கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கடவுள் மறுபடியுமாய் ஒரு நாளையும் நாளிகையும் தந்து அவருடைய ஆழமான சத்தியங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இந்த நாளை கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்கும்படியாக இந்த நாளை மட்டும் கொடுத்திருக்கிறாரா, இல்லை அதன்படி ஜீவிக்கிறதுக்காகவும் இந்த நாளை நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். கேட்க போகிற சத்தியத்தின்படி நம்ம முற்றிலுமாக அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாக நாம் வாழ முயற்சி செய்வோம். இந்த நாளிலும் கூட யோவாப் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தை குறித்து சிறிது நேரம் நாம் ஆராய்வோம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்பு, சகோதர ஸ்நேகம், கடைசி கால தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? ஆனால் இந்த வசனம் படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான போதனைகளில் ஒன்று, மன்னிப்பு இல்லைங்களா? இதில் எங்கே பிரதர் அன்பு இருக்குது, சகோதர ஸ்நேகம் இருக்குது இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, அன்பு இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களை என்ன பண்ண முடியுங்க? ஆமாம், அன்கண்டிஷனல் லவ். அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உள்ள இருக்கும்போது தான் அவங்களால மற்றவர்களை மன்னிக்க முடியும். அதுவும் விசேஷமாக நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்குமே அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், படிச்சுட்டு உட்காந்து யோசிச்சு பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 47 வரைக்கும். மத்தேயு 5:44 47. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்களை குறித்து அநேக சகோதரர்கள் நம்மளோட பேசியிருப்பாங்க இல்லைங்களா? அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தைகளை நம்ம படிச்சுட்டு உட்காந்து யோசிச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும்? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நெட் ரிசல்ட் என்னவா இருக்கும்? பெரிய ஜீரோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பயக்கிறவர்களுக்கு, நம்ம துன்பப்படுத்துவர்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோமா, அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா இது வரைக்குமே யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னா இதை குறித்து நம்ம தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பிறரை மன்னிக்கிற குணம் அது யாருடைய குணம் அப்படின்னா, பிதாவாகிய கடவுளுடைய குணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணம். இந்த குணம் இருந்தால் மட்டும்தான் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், பரலோகவாசிகளாக காணப்படுவோம். இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு கேரக்டர் தான் யோவாப் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். யார் இந்த யோவாப் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது, இந்த தாவீது ராஜாவுடைய நிகரற்ற ஒரு படைத்தலைவன் தான் இந்த யோவாப். அவர் தளபதி ஆனதே, படைத்தளபதி ஆனதே ஒரு பெரிய சம்பவம். ஒரு தடவை இஸ்ரேலை எருசலேமை தலைநகராக அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படையை நடத்தி கொண்டு போகும்போது அது கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருந்துச்சு. யார் இந்த சாளகத்தின் வழியாக ஏறி முதல்ல அதனுடைய கேட் உள்ளுக்குள்ளே போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி எபேசியரை முறையடிக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய படைக்கு தலைவனாக சேனாதிபதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லும்போது கொஞ்சம் கூட தயங்கலை.
கொஞ்சம் கூட தயங்காமல் உள்ளே ஏறி போய் அந்த எருசலேமை வந்து கைப்பற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். அதனாலேயே வந்து அவரை அவரை படத்தளபதியாக கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 நாளாகமும் 11:6. சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லாம். பின்பு தாவீது இஸ்ரவேலரை தோளும் கூட எபூசியாகிய எருசலேமுக்கு போனார். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். 4லேருந்து 7 வரைக்கும் படிங்க சிஸ்டர். சாரி, 4லேருந்து 7 வரைக்கும். 11 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தும் கூட எபூசியாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பின்பு அது தாவீதுடைய நகரம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அம்மோன் புத்திரருக்கு எதிராக ஒரு படை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த யுத்தத்திலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று பெரிய ஒரு வெற்றியை வந்து தாவீதுக்கு பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் அல்ல, ரஃபா அப்படின்ற ஒரு பட்டணத்தின் மேலும் அவர் யுத்தம் பண்ணுறாரு. அது யுத்தம் பண்ணி அதை பிடிக்க போகும்போது அந்த வெற்றிக்குண்டான மகிழ்ச்சி, அந்த வெற்றிக்குண்டான தகுதியை, அந்த வெற்றிக்குண்டான என்ன சொல்கிறது, அதைய அந்த வாய்ப்பை வந்து தனக்கு எடுத்துக்கொள்ள, அந்த பெருமையை தனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு அதை ராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் விரும்பினதை வந்து நம்ம படிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். டைம் இல்லை, அதனால கொஞ்சம் குயிக்காக போகிறேன். அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். அதனா அதற்கு அவர் 27-28 தாவீதின் இடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படி போதும். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? தனக்கு அந்த வெற்றியுடைய மகிமை வேண்டாம், அது யாருக்கு போகணும்? என்னுடைய ராஜாவாகிய தாவீதுக்கே போகணும்னு சொல்லி அங்கே வந்து தன்னை தாழ்த்துறார் அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் யோவாப்புடைய நல்ல கேரக்டர். நம்மகிட்டையும் சில நல்ல கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சில நல்ல கேரக்டரில் யோவாப்பிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் தான் இது. அதே அவர் நம்ம யோவான் 3:30 படிக்கிறோம் இல்லைங்களா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தையின்படி அந்த யோவாப்புடைய காரியங்கள் வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம என்ன செஞ்சாலும், எதை பற்றி பேசினாலும் அது அவருடைய நாம மகிமைக்காக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கைட் பண்ணுகிறதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமாம், எதை செஞ்சாலும் அது கடவுளுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து ஒரு தவறு செய்கிறார். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய தொகையை வந்து அவர் என்ன போகும்போது அதை வந்து யோவாப் வந்து தடுக்கிறார். இது வந்து கடவுளுடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் ராஜாவாக இருந்தாலும் அந்த அந்த சொல்ல வேண்டிய ஒரு தகுதி அவருக்கு, அந்த ஒரு கடமை அவர் இடத்துல இருந்ததை நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். அது குறித்து 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். 1 நாளாகமும் 21 1-3 முடிய. சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி,
நீங்கள் போய் பெயர் சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். யோவாப் வந்து அறிவுரை கொடுத்தும் ராஜா வந்து என்ன பண்ணாரு? நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கேட்க மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி ராஜா மீறுதலுக்கு உட்பட்டார். அது நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களில் கிட்டத்தட்ட 70,000 பேர் அவங்க மடித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதையும் நம்ம மறுபடியும் ஒரு தடவை படிச்சுக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம், 7 மற்றும் 14. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். 14 அதுலயே, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க யோவாப்புடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுடைய அந்த பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் வந்து இடம் பெறல. ராஜாவுக்காக என்ன வேணா செய்வார், அவ்வளோ தைரியம். ராஜா ஒரு வார்த்தை சொன்னால் மீறுதலுக்கு உட்பட மாட்டார், இறங்கி செய்யக்கூடியவர். அதே மாதிரி தனக்குண்டான அந்த பெருமை எதுவுமே வேண்டாம், எல்லா பெருமையும் யாருக்கு போகணும்? ராஜாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு யோவாப்புடைய பெயர் வந்து அவருடைய தாவீது ராஜாவுடைய பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் இடம் பெறல. நீங்கள் வந்து அது நிறைய வசனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 37 பேர், அதாவது யோவாப்புடைய சகோதரர்கள் இருந்தார்கள். யோவாப்புக்கு கீழே பணிபுரிந்த யுத்த புருஷர்கள் பெயரெல்லாம் இருந்துச்சு. ஆனால் யோவாப்புடைய பெயர் காணப்படவில்லை அப்படின்றது நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தெரியும். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8லிருந்து 39 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ வேண்டாம், டைம் இல்லை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாமம் வந்து குறிப்பிடப்படவில்லை என்பதை நாம் அறிய முடியும். அது மட்டுமல்ல, அவருடைய மரணமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது பின்னாடி வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்ப்போம். இது வந்து யோவாப்புடைய ஒரு பகுதி. இல்லை, ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பகுதிகளோ அதுபோல் இது யோவாப்புடைய ஒரு முகம். இன்னொரு முகம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு 2 முகம் இருக்குல்லங்க. நமக்கு 2 முகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்படிதான் எவ்வளோ இருக்கு? 2 தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சகோதரர்கள் ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது, சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காட்டுற ஒரு முகம் வேற. அது ரொம்ப பணிவானது, அன்பானது, அனுசரணையானது, ஒரு ரொம்ப லவ்வபுலா. பிரதர் எப்படி இருக்கீங்க, சகோதரி எப்படி இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா, ரொம்ப விசாரிப்போம். வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக எல்லாம் மறந்துடுவோம். மற்ற சகோதரிகளை மற்ற புரஜாதி மக்களை சேரும்போது எப்படி இருப்போம்? அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே வந்து அவருக்கு ஒரே மாதிரி சாட்சியில் டேவிட்னா டேவிட் இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் அவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படணும் அப்படின்றக்காக தான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது. யோவாப்புடைய இன்னொரு முகத்தை பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன் தம்பிக்காக வந்து அவர் பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். யோவாப்புக்கு ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசுகேல். வந்து பார்த்திங்கன்னா அப்னேர், ஒரு உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்னேர் அப்படின்ற ஒரு யுத்த புருஷனை வந்து கொல்றதுக்காக வந்து அவர் பின்தொடர்ந்து போகிறாரு. அப்னேருக்கு வந்து ஆசுகேல் யார் அப்படின்றது தெரியும். யோவாப்புடைய சகோதரனாக இருக்கிறனால அவனை வந்து கொல்றதுக்கு மனசு இல்லாமல், நீ போயிடுடா, என்னை பின்தொடர்ந்து வராத, நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் கேட்காம அவனை பின்தொடர்ந்து அவனை நெருங்கும் போது வேற வழி இல்லாமல் அவனை வந்து கொன்று போடுறாரு. தன் தம்பி கொன்ன செய்தி கேட்டோன்னே யோவாப் வந்து அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவர் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி, யாருக்கும் தெரியாம அவனை கூட்டிட்டு வர சொல்லி அவர் வந்து ஒளிமுக வாசலின் ஒரு ஓரத்தில் கொண்டு போய் அவனை வந்து விசாரிக்கிற மாதிரி போய் அவனை வந்து
குத்தி கொன்று போடுறாரு அப்படின்றது தான் நம்ம அந்த வசனத்தில் படிக்க போகிறோம். படிக்க வேண்டாம், டைம் இல்லாதனால நம்ம அப்படி கடந்து போகலாம். இது ராஜா வந்து வெளிப்படையாக கண்டிக்கிறாரு. அப்போ கூட அவர் மனம் திரும்பவில்லை அப்படின்றத அடுத்த சம்பவத்தின் மூலமாகவே பார்க்கலாம். இப்போ ராஜா கண்டிக்கிறத படிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவர் விழுந்தார் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றார். இது ராஜா வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தும் யோவாப் வந்துடைய மனம் மாறல அப்படின்றத வந்து அடுத்த ஒரு நிகழ்வு வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். ராஜாவாகிய தாவீதுக்கு வந்து அப்சலோம் சொல்லி ஒரு குமாரன் இருந்தார். அவருடைய ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும் இல்லைங்களா? அவரே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ராஜாவுக்கு விரோதமாக எழும்புறதுக்கு முன்னாடி வந்து யோவாப்புக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன தகராறு இருக்குது. சின்ன தகராறுனா ஒன்றும் இல்லை, ராஜாவுக்கும் அப்சலோமுக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால சமாதானத்துக்கு பேசுறதுக்காக யோவாப்பை 2 முறை அழைக்கிறாரு. அப்சலோம் கூப்பிட்ற அப்படி, யோவாப் நீ வாப்பா வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் பேசி என்னை சமாதானப்படுத்தி வை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது யோவாப் மறுத்துறாரு. அதில் அவர் டென்ஷனாகி என்ன பண்ணிடுறாருன்னா யோவாப்புடைய நிலத்தை வந்து தீக்கரையாக்கி போட்டுறாரு. இதில் இந்த தீக்கரை ஆனவொடனே அப்போவே அவனுடைய உள்ளம் வந்து யோவாப்புடைய உள்ளம் வந்து அவரை பழி வாங்கணும், அப்சலோம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற. அப்படி முடிவு பண்ண அந்த டயத்தில் தான் அப்சலோம் வந்து தாவீதுக்கு விரோதமாக வரும்போது அவனை கொல்வதற்காக யுத்தம் நடத்துவதற்காக யோவாப்பும் அவனுடைய தம்பிகள் 2 பேரையும் அனுப்புகிறாரு. அவன் அனுப்பும் போதும் வந்து சொல்லி தான் அனுப்புகிறார், பிள்ளையாண்டான பார்த்து நடத்துங்கப்பா, அவர் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியும் யோவாப் கேட்காம அவரையும் அப்சலோமையும் குத்தி கொலை பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 28, 29. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தார். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தார். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2ஆம் விசையும் அவன் அழைத்தனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். 2 சாமுவேல் அதிலேயே 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை எந்நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். எந்நிமித்தம் மெதுவாய் நடத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதை நீங்க திருவிழத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு தீங்கிழைக்க வேண்டாம் அப்படின்னு வந்து கிளியரா போட்டிருக்கும். ஸோ இவ்வளவு சொல்லியும் யோவாப் என்ன பண்றாருன்னா ராஜாவுடைய மீறுதலுக்கு உட்படுகிறார். இன்னைக்கும் நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்றாங்க? பக்காவா கீழ்ப்படுகிறோமா? 100% வந்து பக்காவா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லை, அவருக்கு மேலே இருக்க பயம் நமக்கு இல்லை. நமக்கு பயம் இல்லாத போது தான் என்ன ஆகுதுன்னா மீறுதலுக்கு உட்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஏன்னா யோவாப்புடைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணமானது வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி இருந்தனால தான் அவன் இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவீது தன்னுடைய பதவிக்காக இன்னொரு யுத்த புருஷனை வந்து தாவீதில் யோவாப் வந்து தன்னுடைய பதவிக்காக இன்னொரு யுத்த புருஷனை வந்து கொள்றாரு. அவர் பேர் வந்து அமாசா. டைம் இல்லாதனால நான் போகிறேன், மேடை ஏறும்போதே சொல்லிட்டாங்க 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் குயிக்காக போகிறேன். பின்னாடி வந்து நமக்குரிய நீதி இருக்குது, அதுதான் நமக்கு முக்கியம், அதனால் நான் கடந்து போகிறேன். அமாசா வந்து இவர் வந்து யுத்தம் முடிஞ்சு ரிட்டன் வந்து வராரு தாவீது. அப்சலோம் கொன்னதுக்கப்புறம் யுத்தம் முடிஞ்சிருச்சு. யுத்தம் முடிஞ்சானா அவர் ரிட்டன் வந்து அரண்மனைக்கு வரும்போது அப்போவே முடிவு பண்ணிடுறாரு, இனி யோவாப் வந்து படைத்தலைவனாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமாசாவை வந்து படைத்தலைவனாக முடிவு பண்ணுறாரு. அந்த ஒரு வசனத்தை படிக்கலாம். 2 சாமுவேல் 19:13. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா? நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இந்த விஷயம் யோவாப் போனோடனே அப்பவும் முடிவு பண்ணிட்டார். உடனே யோவாப் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் யோவாப்பையும் அவர் கொலை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லை, ராஜாவுக்கு இன்னொருடைய குமாரன் இருந்தார்,
அவர் பேர் அதோனியா. அதோனியாவும் வந்து ஒரு 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 ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த ராஜ்யபாரத்தை ஏற்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் எழும்பும்போது அவர் வந்து சாலமோனுக்கு வந்து அந்த ராஜ்யபாரத்தை கொடுக்குறாரு. ஸோ அந்த அதோனியாவோட சேர்ந்தும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு விரோதமான காரியங்கள் அவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்றத வந்து பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் இருக்குது. பட் டைம் இல்லாதனால நம்ம கடந்து போகலாம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதோனியாவோட சேர்ந்து ராஜாவுக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த டயத்தில் வந்து ராஜாவாகிய தாவீது வந்து சாலமோனை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது தாவீது வந்து சாலமோன் இடத்துல தனக்கு யார் எதிரி, தனக்கு யார் விரோதிகள், யார் துரோகிகள் என்பது எல்லாமே சொல்லிட்டு தான் போனார். அவர் சொல்லிட்டு போகும்போது அவர் ஃபஸ்ட்டு வேலையை அவர் வந்து சாலமோனுடைய ஃபஸ்ட்டு வேலை என்னவா இருந்துச்சு தெரியுங்களா? இவங்களை வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து அப்போ வந்து அதோனியா என்ன பண்ணார்னா பலிபீட தண்டையில் போயிட்டு அவர் மன்னிப்பு கேட்டு அவர் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மன்னிச்சிட்டாரு. ஆனால் வேறொரு காரணத்துக்காக சாலமோனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்ட போது வேறொரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோனியாவை வந்து அவர் கொன்று போடுறாரு. இவர் கொன்ன இந்த செய்தி வந்து யோவாபுக்கு போனோன்னே யோவாப் தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக பலிபீடத்தை போய் அவரும் பிடிச்சிக்குவார். நீங்கள் படிக்கலாம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50-53 வசனங்கள். 1 ராஜாக்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டார். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமேலில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றார். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினார். அவர் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினார். சாலமோன் அவரை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றார். அங்கே வந்து அதோனியாவுக்கு இரக்கம் கிடைச்சது. பின்னாடி வந்து அவர் கொன்று போடுறாரு. ஆனால் யோவாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரக்கம் கிடைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வசனத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு இரக்கம் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம படிக்கலாம். யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏன் யோவாபுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை, மன்னிப்பு கிடைக்கல அப்படின்ட்டு உண்டான ஆதார வசனம் யாத்திராகமும் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சகோதர சகோதரிகள், சர்ச்சில் வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாக கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். என்ன சொல்றாரு? ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாக கொன்று போட்டால் அவன் என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்து கொண்டு போய் அவனை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் யோவாப் வந்து கொலை செய்யப்படுகிறார். ஓகேங்களா? அவருடைய பேரும் அவருடைய நாமமும் அந்த பராக்கிரமசாலியின் பட்டியலில் வந்து இடம் பெறாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் சப்ஜெக்டு. இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான நீதி என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். அதுதான் நமக்கு மெயின். அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். சரி, தாவீது ராஜா யாருக்கு அடையாளமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். யோவாப் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்னேர், அமாசா, இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் படிங்க. அதில் வந்து அவங்க 2 பேருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து சொல்லும். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். 1 ராஜாக்கள் 2:32. அவர் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமுள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரேலின் படை தலைவன் மேலும் ஏதேரின் குமாரர் அமாசா என்னும் யூதாவின் படை தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவருடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. தன்னை காட்டிலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேரை வந்து அமாசா என்ன பண்ணிட்டாரு? கொன்று போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
இந்த 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 கூடுகையில் வந்து நம்ம எத்தனையோ சகோதர சகோதரிகள் வந்து கலந்துருப்போம். இதில் எத்தனை பேர் வந்து பரிசுத்தமானவர்கள், எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவார்கள், கடவுளுக்கு சாட்சியாக உண்மையாக உத்தமமாக ஜீவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது டிசைட் பண்ண முடியுமா? எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரோடையும் பழகுறோம். ஆனால் இவங்க கண்டிப்பாக போவாங்க அப்படின்றது யாராவது நம்ம சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த சகோதரனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பகைச்சிக்கூடாது. அவங்களோட நம்மளுடைய கோபத்தை வந்து அவங்க மேலே வெளிப்படுத்தக்கூடாது. எல்லாரையும் கிறிஸ்துவின் அவயங்களாக, சகோதர சகோதரிகளாக அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய, அவர்கள் தவறு செய்தார்கள் அப்படின்றக்காக அவர்களை வந்து நம்ம கொல்லக்கூடாது. கொல்றோமா? நம்ம ஒரு சகோதரனை வந்து காரணம் இல்லாமல் பகைத்தா என்ன அர்த்தங்களாம்? அவரை கொல்வதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 4:20 நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தன் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லி வேதம் நம்மளை திருப்பி கேட்கிறது. அதனால வந்து எந்த சகோதரனையும் சரி சகோதரியும் சரி நம்ம வந்து ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்குற ஒரு வசனமாக இருக்கிறது. சங்கீதம் 133 சகோதர சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இப்படிப்பட்ட உள்ளங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்றாருங்களா, என்றைக்கும் ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ராஜாவுக்கு கீழே பணி செய்யும் போது உண்மையாக உத்தமமாக தைரியமாக இருந்தார் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வந்து பல ஊழியங்களை செஞ்சுருக்கலாம் இல்லைங்களா? பல ஆண்டுகள் வந்து நம்ம உழைச்சிருக்கலாம். ஆனால் யோவாப் வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில் வந்து யாரையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. பழி வாங்குவதே அவருடைய பிரதிக்கிரியாக இருந்துச்சு. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையும் நம்ம இந்த ஒரு அட்மாஸ்பியர் ஓகே நல்லாயிருக்கும், இதை விட்டு வெளியே போனாலும் நம்ம இதே ஒரு மனநிலையோடு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக தான் நம்ம காணப்படணும். மாறாக வேறு எண்ணங்கள் நமக்கு உள்ள கோபம், எரிச்சல், பகை இது எல்லாமே இருந்துச்சுன்னா இது கடவுளுக்கு அருவருப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய முடிவு வந்து எப்படி யோவாப்புக்கு சம்பவிச்சதோ அதே போலவே தான் நம்மளுடைய முடிவும் இருக்கும். அவருடைய பெயர் எப்படி ஜீவ புஸ்தகத்திலிருந்து தாவீதுடைய பராக்கிரமசாலிகளின் பட்டியலிலிருந்து எடுக்கப்பட்டது போல நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும் என்பதை வந்து நம்ம இந்த பாடத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஜனத்திலிருந்தே வந்து அவர் என்ன பண்ணார்னா அறுப்புண்டு போனார். ஜனத்தின் நடுவிலே இருந்து அறுப்புண்டு போனது போல நம்முடைய இம்மையில் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சபையிலும் சரி, மறுமையில் பிதாவுடைய ராஜ்யத்திலும் சரி என்றென்றைக்குமாக நம்ம வந்து இருக்கணும். அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அது பெரிய விஷயம். நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிறது அப்படின்றது வந்து பெரிய விஷயம். அது கடவுளுடைய குணலட்சணம். அதை நம்ம வெளிப்படுத்தினால் மட்டுமே நம்ம அவருடைய ராஜ்யத்திற்கு போக முடியும் என்பதையும் இந்த பாடத்தின் மூலமாக நம்ம உணர்ந்துக்கிறோம். பழி வாங்குகிறது வந்து பார்த்தீங்கன்னா யோவாப்புடைய சிந்துக்களை போகும்போதே அவருக்கு எச்சரிப்பு வந்தது. நம்ம படிக்கலாம் ஒரு வசனம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். 2 சாமுவேல் 2:26. யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான 2 சாமுவேல் 2:26. அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ?
முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றார். இது அப்பவே யோவாபுக்கு கிடைச்சது, இந்த எச்சரிப்பின் செய்தி. நமக்குள்ள சண்டை வேண்டாம், சமாதானமாக போயிடலாம், கோபம் வேண்டாம், பழி வாங்கக்கூடிய எண்ணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்டது. ஆனால் அதுக்கு மீறுதலுக்கு உட்பட்டதுனால அவர் வந்து தன் ஜீவனை இழந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கும் அநேக சகோதரர்கள் மூலமாக நமக்கு வந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? கோபம் வேண்டாம், பழி வாங்கக்கூடிய எண்ணம் வேண்டாம், பகை வேண்டாம். இந்த 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 எண்ணங்கள் வந்து இந்த கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நாம் இன்னும் முழுமையடையாதவர்களாக இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன்னா இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு மேலான சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ கிறிஸ்தவ சகோதரிகள் இருக்காங்க, எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மேலான ஆழமான உண்மையான ஒரு சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சத்தியத்தை கிடைச்சதுக்கு அப்புறம், இந்த சத்திய வார்த்தையை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம மீறுதலுக்கு உட்பட்டோம்னா நம்முடைய பெயர் நிச்சயமாக ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. கீழ்ப்படியணும். அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14-16 வசனம், 14லேருந்து 16 முடிய. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பாருங்க, கசப்பான வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் யாருக்கு தான் பேய்த்தனமானது அப்படின்றாரு. பேய்த்தனத்துக்கு ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதா இருக்கு. சரி, அன்னைக்கு யோவாபுக்கு வந்த பிரச்சனை மாதிரி இன்னைக்கு நமக்கு வருமா? யாராவது சகோதரனை வந்து அடித்தா சும்மா இருப்போமா? ஜென்ரலாக பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? திருப்பி நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு தானே பார்ப்போம். இது வந்து இயற்கையான விஷயம். ஆனால் விசேஷமாக அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த குணம் இருக்கக்கூடாது அப்படின்றதும் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 109:3. சங்கீதம் 109:3. பகையை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாதாரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்ம சாதாரணமாக நடந்து போனாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி நம்ம இருந்தாலும் நமக்கு விரோதமாக நமக்கு பிடிக்காத காரியங்களை வந்து செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க இல்லைங்களா? வேணுனே வம்புக்கு இழுப்பாங்க. நம்ம எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம நல்லபடியாக தான் இருந்திருப்போம். ஆனாலும் நமக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்யும்போது நம்ம வந்து மாறாக திருப்பி நம்ம அவர்களுக்கு வந்து பதில் செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் மாறாக நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து அவர்களுக்காக ப்ரே பண்ணணும். அதுதான் பெரிய விஷயம். நம்ம அது ஜென்ரலாக பண்ணுறதில்லை. அது கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13. நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வந்து விரோதமாக இந்த மாதிரி காரியங்கள் வருமா அப்படின்னா நிச்சயம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு தான். அதுக்காக வந்து கத்தி கப்படெல்லாம் எடுத்துட்டு போய் நின்றக்கூடாது. அதான் கடவுள் நம்ம இடத்துல சொல்றாரு. அதுக்காக மாறாக என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் உண்டான அந்த வசனங்கள் வந்து கிடைக்கும். இதை நம்ம எடுத்துக்கொண்டு அவர்களுக்காகவும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் நம்ம வந்து ப்ரே பண்ணக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்பது தான் கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷித்த குணம். அது வந்து கடவுளுடைய குணம். அது நமக்கு வேணும். அது இருந்தால் தான் நம்ம அவரோடு சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மற்றவர்களை மன்னிக்கும் குணம் வந்து நம்மிடத்தில் இல்லாமல் போனால் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆக்கப்பட மாட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கு. ஸோ இதனால்
யோவாப்புக்குடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முடிவு ரொம்ப சகோதரர்களாலேயே வந்து அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஜீவிய காலமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரிசுத்தமாக காணப்படணும் அப்படின்னா அவருடைய சட்ட திட்டங்களுக்கு நம்ம முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றது வந்து கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமாக இருக்கிறது. மன்னிக்கும் ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் ஒரு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உரைத்த அந்த 7 வார்த்தைகளில் முதலும் கடைசியுமான 2 வார்த்தைகளை வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த குணலட்சணம் வந்து நமக்கு அந்த பேரன்பு இருந்தால் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் நேசிச்சார், அதனால தான் அவரால் மன்னிக்க முடிஞ்சது. அது பிதாவாய் கடவுளும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, அந்த ஒரு குணலட்சணத்தில் தான் இருந்தாங்க. பூமியில் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மனுஷன் இருந்தார், தன்னை கொல்லும்போது பிதாவை இவர்களுக்கு ஸ்தேவான். ஸோ தான் சாகும்போது ஸ்தேவானுக்கு இருந்த அந்த மனநிலையும், யோவாப் தான் சாகும்போது அவனுக்கு இருந்த அந்த மனநிலையும் நம்ம எப்போதும் அந்த சூழ்நிலையை, அது எந்த சூழ்நிலையில் அந்த மரணம் சம்பவிக்கும் போது கூட அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம எப்போதுமே நினைவில் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, தன் ஆவியை வந்து அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்குறார். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? சாகும்போது அது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய ஒரு நிலை. ஸோ அந்த மன்னிக்கிற குணம் இருக்கா மட்டும்தான் தன்னுடைய ஆவியை யார் கையில் ஒப்படைக்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்க முடியும். மற்றவர்களால் நிச்சயமாக ஒப்பு கொடுக்க முடியாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 12:17. ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நம்ம மத்தியில் யாராவது, நம்ம மத்தியில் இல்லை, நமக்கு வெளியிலையும் சரி, யாராவது அந்த மாதிரி மன்னிக்க முடியாத செயல்கள் நமக்கு விரோதமாக செஞ்சுருந்தா மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. இன்றைக்கே மன்னிச்சிருங்க, காலம் கடத்திட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நாளை நம்முடையது அல்ல, நம்முடைய கையிலையும் இல்லை. அவருடைய வருகை எப்போ வேணால் சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்குண்டான நிறைய சாட்சிகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிரதர் கூட எடுத்தார் சப்ஜெக்டில் அதில். ஸோ அந்த கடைசி காலத்துக்குரிய அத்தனை சம்பவங்களும் நிறைவேறிட்டு இருக்கிறதுனால நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் என்பது அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமான குணமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 19:11. குற்றத்தை மன்னிப்பது மனுஷருக்கு மகிமை என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இம்மையில் நம்முடைய ஜீவியமும் அதன் முடிவும், மறுமையில் நம்முடைய நித்தியமும் மகிமை உள்ளதாக இருக்க சர்வ வல்லவர் தாமே அவருடைய பரிசுத்த குமாரன் மூலமாக தூய ஆவியின் துணை கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.